எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி, அதாவது வாட்டர் மில்லனை வச்சு சூப்பரான கேசரி ஒன்று செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு வாட்டர் மில்லனை ரெண்டாக கட் பண்ணி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாடியில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த கலரை மட்டும் வச்சு தாங்க கேசரி கிண்ட போகிறேன். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சையும் நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பை பொரிச்சு அள்ளி ஓரமாக எடுத்து வச்சதுக்கப்புறம் 250 கிராம் ரவா எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த ரவா வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். நெய்யில் தான் இந்த ரவாவை பொரிக்கணும். நான் இந்த சின்ன கப்புனால ஒரு கப் அளவு நெய் சேர்த்து இந்த ரவாவை நல்லா ரோஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக இன்னொரு பேனில் ஒரு கப் அளவு ரவா எடுத்திருந்தேன் இல்லையா, 3 கப் அளவு வாட்டர் மில்லன் எடுத்திருக்கேன். இதில் எந்த விதமான கலரும் நான் சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இந்த வாட்டர் மில்லன் ஜூஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ வறுத்த ரவாவை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரவா கெட்டியானதுக்கப்புறம் நான் சக்கரை சேர்க்குறேன். சக்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு கப் ரவானா அரை கப் அளவு சக்கரை எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த வாட்டர் மில்லன் தண்ணிலேயே நல்லா சுகர் இருக்கும் இல்லையா, அதனால கம்மியாக சேர்த்துருக்கேன். இது மேலே பொரிச்ச முந்திரி பருப்பை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.